श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सताकृति जयत्याश्रितसन्त्रासद्वान्तविद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च अनूहमस्मरणात् भवेत् अनूहमस्मरणात् भवेत्. ஸ்ரீயப்பதியான ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய ஸ்ரீராமாயணத்தினுடைய யுத்த காண்டத்துல விபீஷணன் ராமனை சரணாகதி பண்ணணும்னு ராவணனுடைய சபையிலேருந்து கிளம்புறான். அப்படி கிளம்பும் போது விபீஷணன் மாத்திரமில்ல சதுர்பி சகராட்சசேகேன்னு வால்மீகி மகரிஷி சொன்னார். 4 ராட்சாள் வந்தாளாம். அவ யாரு அப்படின்னா மகான்கள் சொன்னா, ஒரு நாட்டுல ஒரு நல்லவன் ஒருத்த இருந்தான்னா அவனை சுத்தி 4 இருக்குமா. அந்த 4 என்னன்னா தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம், அறம், பொருள், இன்பம், வீடுன்னு நம்ம சொல்லுவோம். இந்த 4ம் விபீஷணனே இங்கேருந்து கிளம்பிட்டான். இனிமே நமக்கு லங்கையில என்ன வேலை அப்படின்றதுக்காக சதுர்பே சகராட்சசேகே தர்மார்த்த காம மோட்சங்கள் அவனோட கிளம்பிடுத்து. அப்ப உத்பபாத கதாபாணிகி கையில கதையை எடுத்துட்டு கிளம்பினானே. அந்த கதையோட கதை என்ன அப்படின்னா, ஒரு சரணாகதி பண்ண போறவனுக்கு எதுக்கு ஆயுதம்? 2 கையும் கூப்பிண்டு ராமா சரணம்னு விழ வேண்டியதானே. என்ன மகான்கள் சொன்னா, சரணாகதினா எப்ப பலிக்கும்னா பகவான் பூர்ணமாக சங்கு சக்கர கதாதரனாக இருக்கணுமா. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி மனுஷனாக அவதாரம் பண்ணார். ஆதிசேஷனே லக்ஷ்மணனாக வந்தா. பரதனும் சத்ருக்னனும் சங்கும் சக்கரமுமாக வந்தா. மகாலட்சுமியே சீதையாக வந்தா. அப்ப ராமாவதாரத்துல பகவான் கை இல்லாதது எதுன்னா அந்த கதையாம். அப்ப விபீஷணன் என்ன நினைச்சான், ஆத்ம ஞானத்தால இந்த கதை பகவான் கை இல்ல, சங்கு சக்கரம், ஆதிசேஷன், மகாலட்சுமி எல்லாம் ராமாவதாரத்துல கூடவே வந்திருக்கா. அதனால அவர் எடுத்துட்டு வராத இந்த கதையை சமர்ப்பணம் பண்ணி ராமனை பரிபூர்ண ஸ்வரூபனாக ஆக்கி அப்புறம் நம்ம சரணாகதி பண்ணோம்னா நம்ம சரணாகதி பலிக்குன்ற எண்ணத்தோடோ என்னவோ உத்பபாத கதாபாணிகே. அப்ப விபீஷணன் விருன்னு மேல கிளம்பி நின்றானே. எப்படி இருந்தான்னா அந்தரிக்ஷ கத ஸ்ரீமானு. ஸ்ரீமானுன்னு சொன்னார் வால்மீகி மகரிஷி. எல்லாத்தையும் துறந்து ஒண்ணுமே இல்லாம அண்ணலால் துரத்தப்பட்டவனுக்கு போய் ஸ்ரீமான்ற வாக்கியம் எதனாலேன்னா, ஆண்டாள் திருப்பாவையில சொல்லுவா, தூய நற்செல்வம் தங்காயினுவா. ஒருத்தனுக்கு செல்வம், ஸ்ரீமான் செல்வத்துக்கு அதிபதினா எதனால பெருமை அப்படின்னா, அவனுக்கு அந்த பகவத் கைங்கரியமாகிய செல்வமும் அவரை சரணாகதி பண்றணும்ன்ற ஒரு ஞானமும் இருக்கே, அதுதான் உயர்ந்த ஒரு செல்வமா. அந்த பகவத் கைங்கரியமாகிய ஒரு செல்வத்தை அடைஞ்சுட்டான். ஊனேறு செல்வத்து உடன்பிறவி யான் வேண்டேன்னு ஆழ்வார் சொல்வார். எனக்கு செல்வம் செல்வம்ன்ற செல்வங்கள்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா, உன்னுடைய திருவடியில சரணாகதி பண்ணி உன்னையே அனந்தரம் மனசுல தியானம் பண்ணக்கூடிய ஒரு பக்தியாகிய செல்வத்தை கொடுவார். அப்படி அந்த உத்தமமான ஸ்ரீமானாக ராமன் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தான். அதுக்கு முன்னாடி இங்க வானராள்னா இருக்கா. வானரால பார்த்த உடனேயே அவனுக்கு அந்த கைய கூப்பினானாம். வானரர்களுக்கெல்லாம் விபீஷணனை பார்த்த உடனே கோபம். லங்கையிலேருந்து வந்திருக்கான், ராவணனுடைய தம்பி, வேவு பார்ப்பதற்காக வந்திருக்கான், இல்ல ராமனுக்கு ஏதோ ஒரு உபதிரவத்தை கொடுப்பதற்காக வந்திருக்கான், நம்மெல்லாம் சமுத்திரக்கரைக்கு வந்திருக்கோம்னு தெரிஞ்சுட்டு வந்திருக்கான், இவனை விடக்கூடாது, இவனை துரத்தணும்னு கல்லையும் மண்ணையும் வாரி வீசி அப்படியே மேல பறந்து விபீஷணனோட கழுத்தை பிடிக்கணும்னு கோபத்தோட எல்லாம் கூக்குரலிடுறாளாம். பார்த்தான் விபீஷணன், வானர்களே நீங்கள்லாம் என்ன தப்பா நினைச்சுட்டேன்னு நினைக்கிறேன். நான் உங்க பிரபுவை சரணாகதி பண்றதுக்காக வந்திருக்கேன். உவாச்ச ஜமக பிரஜ்ஞகாஸ்வரேன மகதா மகான் ராவணோ நாம துர்வர்த்தக ராட்சசோ ராட்சசேஸ்வரக தஸ்யாகமனுஜோ ப்ராதா விபீஷண இதி ஸ்ருதக சர்வலோகசரண்யாய ராகவாய மகத்வனே நிவேதயதமம் க்ஷிப்ரமோ விபீஷணம் உபஸ்திதமோ. ரொம்ப அழகா சொல்றான் விபீஷணன். வால்மீகி பல ஸ்லோகங்களால வர்ணிக்கிறாரு யுத்த காண்டத்துல. ஏ வானர்களே, நான் ராமனை சரணாகதி பண்ணணும்னு வந்திருக்கேன். பற்றுக்கொம்பான ராவணனையும் விட்டுட்டேன்,
பற்ற வேண்டிய ராமன் என்ன சேர்த்துப்பாரான்னு தெரியாது. தெக்வா புத்திராம்ச தாராம்ச ராகவம் சரணம் கதகா, என்னுடைய மனைவியை விட்டேன், மக்களை விட்டேன், குடும்பத்தை விட்டேன், யாரையும் ஒத்தரை போய் எங்க அண்ணா இப்படி சொல்றார், நான் இங்கேருந்து கிளம்பி ராமனை சரணாகதி பண்ணலாமான்னு ஒத்தரை நான் ஆலோசனை கேட்கல. நானே ஒரு முடிவெடுத்தேன், ராமபிரபுவனிடத்துல வரணும்னு நான் வந்திருக்கேன். ராமனை எப்படி நினைக்கிறேன் தெரியுமா? சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே, மகாத்மா சரணம் அப்படின்னு வந்தவர்களுக்கு அடைக்கலம் அளிப்பதையே தன்னுடைய கொள்கையாக கொண்டவர். மகான்கள் சொல்லுவா, சரணாகதன் என்று பேரிட்டு வந்தாலும் அழிக்க ஒண்ணாதிரே. ராமனுடைய பண்பு என்னன்னா, யாரோவத்தர் அவருடைய பிள்ளைக்கு சரணாகதன்னு பேர் வச்சிருக்காராம். அவனுக்கு பக்தியும் கிடையாது, சரணாகதினாலே என்னன்னு தெரியாது. ஆனா சுவாமி அவனுக்கு அடைக்கலம் கொடுத்தாராம். ஏன்னா சரணாகதன் என்று பேரிட்டு வந்தாலும் அந்த பேரை வச்சிருக்கானே, அதத்தான் விபீஷணன் சொன்னா, உங்க பிரபு மகாத்மா, எனக்கு தெரியும், சரணாகத வத்சலன், அதனால நீங்க என்னை எதிர்க்க வேண்டாம், எனக்கு ஒரே ஒரு உபகாரம் பண்ணுங்க. நிவேதயதமம் க்ஷிப்ரம் யதா தயதா நிவேதயதா மாம் நிவேதயதா மாம் க்ஷிப்ரம் நிவேதயதா, என்னை பத்தி சொல்லுங்க. எப்படி சொல்லிருக்கணும்னா, மாம் நிவேதயத்தை, என்னை தெரிவியுங்கள்னு சொல்லிருக்கணும். ஆனா ஸ்லோகம் எப்படின்னா, தெரிவியுங்கள் என்னை, நிவேதயத மாம், தெரிவியுங்கள் என்னைன்னு திருப்பி சொன்னானா. என்ன அர்த்தம்? நீங்க எந்த அளவுக்கு என்னை பத்தி வசத்தியா சொல்றீங்களோ அப்படி சொன்னாதான் நீங்க பண்ற சிபார்சுல ராமன் என்னை ஏத்துக்கணும். சீக்கிரம் போய் சொல்லுங்க. ராமனுடைய பக்தி என்னுடைய மனசுல மாறுறதுக்கு முன்னாடி சொல்லுங்க. அன்றறிவாம் என்னாது அறம் செய்க, மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை, நெருடல் உளனொருவன் இன்றில்லை எனும் பெருமை உடைத்தது இவ்வுலகு. ஒரு தர்மத்தை பண்ணணும்னாலோ ஒரு நல்ல காரியத்தை பண்ணணும்னாலோ அது மனசுல தோணின உடனேயே க்ஷிப்ரம், சீக்கிரம் பண்ணிடணும், அதை போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. இப்ப என் பக்தி அப்படியே ராமனிடத்துல லயிச்சிருக்கு, அது என் மனசை விட்டு மாறதுக்கு முன்னாடி க்ஷிப்ரமும் நீங்க போய் வேகமா நீங்க சொல்லுங்க. என்ன தெரியுமா சொல்லணும்? விபீஷணம் உபஸ்திதம். ஒவ்வொரு ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பதமும் வால்மீகி ராமாயணத்துல அவ்வளவு ரத்தனங்களாக வால்மீகி மகரிஷிக்கு ராமன் அமைச்சு கொடுத்திருக்காராம். அதனாலதான் சமுத்திரமிவ ரத்னாட்டியம்னு ராமாயணத்தை சொல்லுவா. இந்த ராமாயணம்ன்ற சமுத்திரத்துல நாம இறங்கி முத்து எடுக்கிறது, ரத்தனத்தை எடுக்கிறதுன்னு ஆரம்பிச்சமான ஒவ்வொரு சமயத்துல ஒவ்வொரு ரத்தனம் கிடைக்குமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? மகான்கள் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் பார்க்க 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 அதற்கு புதுவிதமான அர்த்தங்கள் அப்பப்ப நமக்கு புலப்பட்டு கொண்டிருக்கும்படியாக ராமச்சந்திரமூர்த்தி அனுகிரகம் பண்ணுவானாம். அதனாலதான் உபஸ்திதம். விபீஷணன் வந்திருக்கேன்னு போய் சொல்லுங்கன்னா, விபீஷணன் சொன்னா போறாதா, விபீஷணன் வந்திருக்கேன்னு போய் சொல்லுங்கன்னா, ராமனுடைய குணம் என்ன தெரியுமா? எம்பெருமான் நான் இருக்கிற இடத்துல இருந்து, பிரபோ ராமச்சந்திரமூர்த்தி, எங்க அண்ணா இப்படி கஷ்டப்படுத்துறான்பா, நீ என்ன காப்பாத்துன்னா, அலை கொலைய நிலை கொலைய ஆதி 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 நீ ஒரு அண்டமாதி ஆதலால் சோதியாக சோதி நீ அது உண்மையில் விளங்கினாயின்னு ஒரு யானை கூப்பிட்ட உடனே ஓடி வந்தா மாதிரி எனக்கு ஓடி வர வேண்டியவன் ராமன் வருவான். ஆனா திரௌபதி மாதிரியோ கஜேந்திரன் மாதிரியோ நான் உங்க பிரபுவுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கல. விபீஷணம் உபஸ்திதம், அவன் இருக்கிற இடத்துக்கு நான் வந்திருக்கேன்னு நீங்க சொல்லுங்க. அதனால என்ன அவன் கண்டிப்பா காப்பாத்தியே தீரணும், அதற்கு கடமைப்பட்டிருக்கான். விபீஷணம் உபஸ்திதம், அவன் இருக்கிற இடத்துக்கு நான் வந்திருக்கேன்னு நீங்க சொல்லுங்க. அதனால என்ன அவன் கண்டிப்பா காப்பாத்தியே தீரணும், அதற்கு கடமைப்பட்டிருக்கான். ஆண்டாள் சொல்லுவா, சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்தோம்னு சொல்லுவா. சிற்றஞ்சிறுகாலே உன்னை சேவித்தோம்னு சொல்ல மாட்டா, அத வந்துன்ற பதத்தை அழுத்தி சொல்லுவாளாம். நாங்கள்லாம் அபலைகள், நாங்க இருக்கிற இடத்துல இருந்தே கூப்பிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு நீ ஓடி வந்திருக்கணும், ஆனா அந்த கஷ்டத்தை கொடுக்கல, நீ இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்தோம், உற்றோமே யாவோம் உமக்கே நாம் ஆட்செய்வோம்னு நீயே கதின்னு உன்னை சரணாகதி பண்ணிருக்கோம். அத வந்து பதத்தை தான் இங்க விபீஷணன் சொல்றான். விபீஷணம் உபஸ்திதம், அதனால நன்னா என்னை பத்தி சொல்லுங்க. நீங்க போய் அங்கேருந்து ஏதோ ராவணன் தம்பியா விபீஷணன் பேரான், ராவணனை பத்தியே உங்களுக்கு தெரியும், சீதையை அபகரணம் பண்ணவன், அவனாலதான் நம்ம இத்தனை கஷ்டப்பட்டு எங்க குடும்பம் உங்க குடும்பம் எல்லாம் கண்ணீரோட சமுத்திரக்கரையில நிக்க வச்சுட்டாம, அவனோட தம்பி, அப்புறம் சேர்த்துக்கிறதும் சேர்த்துக்காததும் உங்க இஷ்டம்னு ஏனோ தானோன்னு சொல்லக்கூடாது. நிவேதயதமம் க்ஷிப்ரமோகம், நீங்க எப்படி சொன்னா ராமன் என்னை ஏத்துப்பாரோ
அந்த விதத்துல நீங்க போய் சொல்லணும், அதனால எனக்கு தயவு பண்ணணும்னு இவன் சரணாகதியினுடைய ஆனுகூல்யஸ்ய சங்கல்பகா பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் ரக்ஷிஷ்யதி இதி விஸ்வாசகா கோத்ருத்த வரணம் ததா ஆத்ம நிக்ஷேப கார்பண்யே ஷட்விதா சரணாகதின்னு 6 விதமான உபாயங்களை கையில எடுத்துண்டு உயும் 6 எண்ணி உகந்து அப்படின்னு நான் வந்திருக்கேன்றத நீங்க போய் தெரிவிக்கணும். அவர் என்னுடைய சரணாகதியை ஏத்துக்கணும், போய் சொல்லுங்கோன்னு இவன் சொன்னானா. அதனாலதான் ராமாயணத்துல விபீஷண சரணாகதி அத்தனை வசந்தது. சரணாகதினாலே என்ன அர்த்தம்? பகவானிடத்துல ஒன்ன தவிர எனக்கு வேற கதி இல்லை, நின்னருளாங் கதியின்றி மற்றொன்றில்லேன், நெடுங்காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன், உன் அருளுக்கு இனிதான நிலையுகந்தேன், உன் சரணே சரணென்னும் துணிவு பூண்டேன்னு குருபவன புராதீசம் ஏவ ஆஸ்ரயாமகா சிக்கனை பிடித்தேன்னு நம்ம சொல்லுவோமே, அப்படி அந்த பகவானுடைய பாத கமலங்களை கெட்டியா பிடிச்சு அவனிடத்துல சர்வ சமர்ப்பணம் பண்றதுக்குத்தான் சரணாகதின்னு பேரு. அப்படிப்பட்ட ஒரு பாவத்தோடத்தான் நான் வந்திருக்கேன்னா. பார்த்தா வானராள்லாம் இவ்வளவு இவன் சொன்னப்புறம் ராமன் டக்க போய் நம்ம தெரிவிக்கலன்னா சரியா இருக்காதுன்னு, அப்பா அங்கேயே இரு, ராமன் டக்க சொல்லி பாக்குறோம், அவர் என்ன சொல்றாரோ வந்து தெரிவிக்கிறோம், உன்னை அழிச்சுட்டு வர சொன்னா நாங்க அழிச்சுட்டு போறோம்னு சுக்ரீவன் முதலியவாள்லாம் சொல்லிட்டு ராமன் டக்க போய் நின்றாலே தவிர இவ சரியா சொல்லவே இல்லையா. எப்படி சொல்லக்கூடாதுன்னு விபீஷணன் சொன்னானோ அப்படித்தான் இவ சொன்னான். சுக்ரீவன் சொன்னா ராவணன் தம்பியா விபீஷணன்னு பேரு, அவனை ஏத்துக்கிறது எனக்கு ஒன்னும் அப்படி சரின்னு தோணல, உத்தரவு ஒண்ணு சின்னதா கொடுத்தேன்னா அவனை நாங்க துரத்தி அடிப்போம், ஏதோ நம்ம கிட்டக்க ஒரு வஞ்சகமான எண்ணத்தோட யுத்தம் வருதுன்ற போது வந்திருக்கான், அதனால இது சரியா தோணலேன்னு. அப்ப ராமன் சொன்னாரு, அவசரப்பட வேண்டாம், அவனை ஏத்துக்கலாமா ஏத்துக்கணுமா அப்படின்ற முடிவை நான் தனியா எடுக்க மாட்டேன், எல்லாரும் உட்காருங்க, அவ அபிப்பிராயத்தை சொல்லுங்க, நாம அதை தெரிஞ்சுட்டு பண்ணலாம்னு வானராளோட உட்கார்ந்து ராமனுடைய காருண்யத்தை பாருங்க. சர்வலோக சரண்யன், இன்னொருத்தரை கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது, இருந்தாலும் அந்த தர்மத்தை கடைபிடிக்கணும். நமக்காக ஒருத்தர் யுத்தம் பண்றதுக்காக வந்திருக்கச்சே அவ அபிப்பிராயத்தை கேட்காம தன்னிச்சையாக நம்ம ஒரு முடிவை எடுக்க கூடாதுன்னு உட்கார வச்சிருந்தார். அங்கதன் வாலியனுடைய பிள்ளை இளைய மகாராஜா கிஷ்கிந்தைக்கு உன்னோட அபிப்பிராயம் என்ன? அங்கதன் சொன்னா, எனக்கு என்னமோ எங்க சித்தப்பா சுக்ரீவன் சொன்ன அபிப்பிராயம் தான், அவன் வந்திருக்கிறது ராவணன் தம்பி, அந்த கூட்டத்தை நம்மளோட சேர்த்துண்டமான நமக்கு அது சரிப்பட்டு வரும்னு தெரியல, சரி உட்கார்ந்து போனார். சரபன்னு ஒருத்தன், அவன் சொன்னா சேர்த்துக்கலாம், ஆனா ஒற்றர்களை நம்ம அனுப்பலாம், ஒற்றர்களை அனுப்பி விபீஷணனோட பேசி அவன் என்ன எண்ணத்தோட வந்திருக்கான்னு தெரிஞ்சுண்டு நல்ல எண்ணத்தோட வந்தா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அனுப்பிச்சுடலான்னார். சரி நீயும் உடனே சேர்த்துக்கலான்னு சொல்லல, உட்காருன்னார். ஜாம்பவான் தான் ரொம்ப வயசானவர், திருவிக்ரம அவதாரம் எடுத்த காலத்திலயும் இருந்திருக்கார், ராமாவதாரத்திலயும் இருக்கார், அதனால நீங்க ஒரு சீனியர் பர்சனா இருக்கேள், உங்க அபிப்பிராயம் என்னன்னார். ஜாம்பவான் சொன்னார், ராமா அவனை சேர்த்துக்கலாம், ஆனா இப்ப வந்தவனை சேர்த்துக்க கூடாது, ஏன்னா அவன் வந்த காலமும் நேரமும் சரியாக இல்லை. அவன் உன்னை சரணாகதி பண்றதுன்னா எப்ப பண்ணிருக்கணும்? எப்ப சீதைய ராவணன் அபகரணம் பண்ணிட்டு போய் அசோகவனத்துல வச்சானோ அன்னைக்கே வந்து உன்னை சரணாகதி பண்ணிருக்கணும். இப்ப யுத்தம்னு வந்த போது வரான், அதுல ஏதோ மனசுல ஒரு கல்விஷம் இருக்கா மாதிரி எனக்கு தோன்றதுப்பா அனுபவத்துல. அவனுடைய காலம் நேரம் ரெண்டும் சரியா இல்லைன்னு கடைசியா ஹனுமான் உட்கார்ந்து இருக்கார். ஹனுமான் சர்வ வினயத்தோட அவர் வாயை திறக்கவே இல்லை. ராமன் கூப்பிட்டாரா ஹனுமான, வால்மீகியோட ஸ்லோகத்தை பாருங்க. அத சம்ஸ்கார சம்பன்னோ ஹனுமான் சசிவோத்தமகாம். ஆஞ்சநேயா நீ சம்ஸ்கார சம்பன்னன், எப்படிப்பட்ட அடைமொழி பாருங்க, எல்லாம் தெரிஞ்சவன், 4 வேதத்தை அத்தியனம் பண்ணவன், நான் ரிக்வேத வினீதஸ்ய நான் யஜுர்வேத தாரினகா நான் சாமவேத விதுஷகா சக்கியமேவம் பிரபாஷித்தம்னு உன்னை பார்த்த உடனேயே நான் கண்டுபிடிச்சேன், அதனால உன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லுன்னார். ஹனுமான் எழுந்தார், நான் என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்றேன், அதுக்கு முன்னாடி மத்தவா சொன்ன அபிப்பிராயத்திலேருந்து நான் கொஞ்சம் வேறுபட வேண்டி இருப்பதற்கு ஜாம்பவான் முதலியவர்கள் எல்லாம் என்ன மன்னிக்கணும்னாராம். என்ன பிரசன்டேஷன் பாருங்க, ஒரு இடத்துல ஒருத்தரை சொல்லணும்னா கூட அதை சவினயத்தோட அடக்கத்தோட அவ எனக்கு அனுமதி கொடுக்கணும். சரபன் சொன்னா ஒற்றர்களை அனுப்பி பரீட்சை பண்ணலாம்னு, அவன் நல்ல எண்ணத்தோட வரலைன்னாலும் ஒற்றர்களை அனுப்பினா ஜாகிரதையா பேசுவான்.
அதனால அவன் நாடகமாடி ஒற்றர்களை குழப்பி அவனை ஏத்துக்க வேண்டிய சூழ்நிலையை உண்டாக்கலாம். அது சரிபட்டு வராது. ஜாம்பவான் வயசுல பெரியவர், என்னோட ஞானத்திலேயும் பெரியவர். அவர் சொன்னார், காலமும் நேரமும் சரியா இல்லைன்னு. ராமா, ஜாம்பவான் கிட்ட இருந்து நான் வேறுபடுறேன். ஏன் தெரியுமா? இந்த கூட்டத்துல பேசுற எல்லார விட எனக்கு ஒரு சின்ன பெருமை என்ன இருக்குன்னா, லங்கையில போய் அங்க இருக்கிறவாளுடைய நிலைய நேர பார்த்தவன் நான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லங்கையில ரொம்ப தர்மாத்மா யாருன்னா விபீஷணன். ராவணன் என்னை அழிக்கணும் அப்படின்னு கட்டுப்பிடிச்சு பிரகஸ்தனை பார்த்து இவனை வதம் பண்ணுங்கோன்னு உத்தரவு போட்ட போது, நான் தூதவத்தியாம் பிரவதந்தி சந்தகா அப்படின்னு விபீஷணன் எழுந்து, அண்ணா தப்பு பண்ணாதீங்கோ, தூதனா வந்த ஒரு குரங்கு கிட்டக்க நம்ம வீரத்தை காட்டக்கூடாது. தூதன் அழிக்கப்பட வேண்டியவன் அல்ல, ஆதரிக்கப்பட வேண்டியவன். அவன் எஜமான என்ன சொல்றானோ அதை இங்க வந்து சொல்லிட்டு இருக்கான். அவனை அழிக்க கூடாது. உனா அவனுடைய அங்கத்தை வெட்டி அவமானப்படுத்துங்கோன்னு ஹிதத்தை எடுத்து தர்மத்தை உபதேசம் பண்ணவன். அதனால அன்னைக்கே நான் விபீஷணனை பத்தி தெரிஞ்சுட்டு இருக்கேன். ஜாம்பவான் கால நேரம் சரியா இல்லைன்னா, சரியாத்தான் இருக்கு. இத்தனை நாளா தினமுமே சீதையை கொண்டு விட்டுடுன்னு அண்ணா பேர்ல இருக்கிற அக்கறையில அண்ணாவும் பழைக்கலாம், நாமும் பழைக்கலாம், லங்கையும் உயிர்ப்பித்து இருக்கட்டும்னு இவன் நல்லதை சொல்லி பார்த்திருக்கான். ஆனா அவன் கேட்கறதா தெரியல. யுத்தம் வந்தாச்சு, இனிமே இவன் இடத்துல சொல்லி பிரயோஜனம் இல்லை. நம்ம தர்மமான ராமனையாவது ஆசிரியிச்சிருப்போன்னு இப்ப சரியான நேரத்துல சரியான காலத்துல எனக்கு வந்திருக்கான்னு தோன்றது. அண்ணாவும் பழைக்கலாம், நாமும் பழைக்கலாம், லங்கையும் உயிர்ப்பித்து இருக்கட்டும்னு இவன் நல்லதை சொல்லி பார்த்திருக்கான். ஆனா அவன் கேட்கறதா தெரியல. யுத்தம் வந்தாச்சு, இனிமே இவன் இடத்துல சொல்லி பிரயோஜனம் இல்லை. நம்ம தர்மமான ராமனையாவது ஆசிரியிச்சிருப்போன்னு இப்ப சரியான நேரத்துல சரியான காலத்துல எனக்கு வந்திருக்கான்னு தோன்றது. ராமன் கேட்டார், அப்ப உன்னோட அபிப்பிராயம் தான் என்னன்னார். ராமா, விபீஷணன் நல்லவன், அதனால அவனை சேர்த்துக்கலாம்னு ஹனுமான் உட்காண்டாராம். ராமன் சிரிச்சுட்டே சொன்னாராம், ஆஞ்சநேயா, நீயாவது பரீட்சையில பாஸ் பண்ணுவேன்னு பார்த்தேன், ஃபெயில் ஆகிட்டே பாடினாராம். என்ன ராமா, நான் என்ன சொன்னேன்னு காதல விழலையா? நான் விபீஷணனை சேர்த்துக்க கூடாதுன்னு சொல்லலையே, சேர்த்துக்கலாம் தானே சொன்னேன்னா. அப்ப ராமன் சொன்னாராம், ஆஞ்சநேயா, நீ என்ன சொல்லி முடிச்ச? விபீஷணன் நல்லவன், அதனால அவனை சேர்த்துக்கலான்னா. என் குணம் தெரிஞ்ச நீ எப்படி சொல்லி இருக்கணும்? நல்லவன் அல்லாவிடினும் சரணாகதின்னு வந்துட்டான், அதனால அவனை சேர்த்துக்கலாம்னு நீ சொல்லியிருந்தேன்னா நான் ரொம்ப ஆனந்தப்பட்டிருப்பேன். பரவாயில்ல, அவாவா அபிப்பிராயத்தை சொல்லியாச்சு. சுக்ரீவன் எழுந்தான், என்கிட்டக்க முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, அதை சொல்ல மறந்துட்டேன்னா. என்னப்பா சொல்லு அப்படின்னார். ராமா, நன்னா ஒண்ணு நீ கவனத்துல வச்சுக்கணும். இவன் அண்ணன் ராவணன் பொல்லாதவன், ராவணனுடைய தம்பி. அதுவே இவனுக்கு ஒரு டிஸ்குவாலிபிகேஷன். ராவணன் தம்பியா இருக்கிறதுனால இவனை சேர்த்துக்க கூடாதுன்னு நானா. ராமன் விழுந்து விழுந்து சிரிச்சாராம். சுக்ரீவனுக்கே புரியல ஏன் சிரிக்கிறான்னு. ராமன் லக்ஷ்மணன் பக்கம் திரும்பினார். லக்ஷ்மணா, நம்ம தலைவிதியை பத்தியாடா, எவெல்லாம் அண்ணன் தம்பி உறவை பத்தி பேசி இந்த மீட்டிங்ல கேட்கணும்னு காதுல நமக்கு எழுதி இருக்கு பத்தியா? அண்ணா பொல்லாதவன், தம்பியை சேர்த்துக்க கூடாதுன்ற தீரியை நான் எடுத்துட்டேன்னா இந்த சுக்ரீவனே இன்னைக்கு என் பக்கத்துல உட்காந்து பேச முடியாதுடா. வாலி பொல்லாதவன், அதனால சுக்ரீவன் பொல்லாதவனாத்தான் இருப்பான் அப்படின்னு அண்ணாவை வச்சுண்டு இவங்கிட்டக்க நான் சேராம இருந்தேன்னா இவனை நான் சேர்த்துட்டேன். அதனால அண்ணா பொல்லாதவன் சொல்றது தப்பு. நான் சுக்ரீவனுக்கு அவமானமா போயிட்டான். இதான் குரங்கு புத்தி போல இருக்கு. நாம இப்படி ஒரு விஷயத்த வச்சுட்டு இத போய் ஒரு பாயிண்டா எடுத்து சொன்னமேன்னு தலையை குனிஞ்சுட்டான். ந சர்வே பிராதரஸ்தாத் பவந்தி பரதோபமாக. ராமன் சொன்னார், லக்ஷ்மணா, அண்ணன் தம்பின்னா உலகத்துல யாரா அண்ணன் தம்பி? எனக்கு பரதன் ஒருத்தன் தம்பியா கிடைச்சா மாதிரி உலகத்துல யாருக்கும் கிடைக்க மாட்டாடா. பரதனுக்கு அண்ணாவனிடத்துல இருக்கக்கூடிய ஒரு விசுவாசம் யாருக்கிட்டையும் இருக்காதுன்னார். இதை யாருக்கிட்டக்க சொன்னார்? லக்ஷ்மணன்கிட்ட சொன்னார். அவன் கோச்சிக்கலையான். ஏன்னா அவனுக்கு தெரியும் நமது மொரட்டு பக்தி. அப்பா பாவிய அழிச்சுட்டு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறோம்னு அயோத்தியா காண்டத்துல சொன்ன பக்தி. அதனால நம்மளை விட அவன் தான் கையில கிடைச்ச ராஜ்யத்தை தூக்கி போட்டானே, அவன் தான் உயர்ந்தவன் ஆமோதிச்சான் லக்ஷ்மணன். அப்ப ராமன் சொன்னார், என்னுடைய தீர்ப்ப சொல்றேன். மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்யதேஜம் கதல்சன தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாமேததகர்ஹிதம் சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி சயாச்சதே அபயோ சர்வபூதேப்யோ ததம்யே தத் பிரதம் மம.
யாராவது ஒருத்தன் மித்திர பாவத்துல வந்தா கூட போறோம், ராமா சரணம்னு சொல்ல வேண்டாம், கைய கூப்பிட்டு நீ என்னுடைய நண்பன் அப்படின்னு உமதடிகள் அடைகின்றேன் உமதடிகள் அடைகின்றேன் என்று ஒரு கால் உரைத்தவரை அமையமினி என்பது போல் அஞ்சேலன கரம் வைத்து தமதனைத்தோம் அவர் தமக்கு வழங்கியும் தாம் மிக விளங்கும் அமை உடைய அத்திகிரி அருளாளன் அடியினை நான் அடைந்தேனே. சுவாமி தேசிகன் எவ்வளவு அழகா சொல்லிட்டார். ராமனோட குணம் என்னன்னா திருவடிகளை அடையவே வேண்டாமா, அடைகின்றேன் என்று உரைத்தவரை ராமா சரணம்னு சொன்னாலே போருமாம். மித்ரபாவேன சம்பிராப்தம், அதனால சரணம்னு சொல்லிட்டு வந்தாலே அவனை நான் ஏத்துப்பேன். நீங்க போய் வேகமா அழிச்சுட்டு வாங்கோ. உடைந்தவர்க்கு உதவானாயின் உள்ளதொன்று ஈயானாயின் அடைந்தவர்க்கு அருளானாயின் அறம் என்ன ஆண்மை என்ன கம்பர். ராமன் சொன்னானாம், ஒருத்தன் கஷ்டப்பட்ட போது கஷ்டத்துல உதவி பண்ணாட்ட அவன் என்னடா ஒரு ஆண்மை அவனுக்கு. அது போல கஷ்டம் சரணம்னு ஒருத்தன் நம்ம திருவடிகளை புடிச்சுண்டு அடைஞ்சுட்டான்னா அடைந்தவர்க்கு அருளானாயின் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணாம இருந்தா எப்படி. சகிருதேவ பிரபன்னாய தவஸ்மீத் சயாச்சதே அபயம் சர்வபூதேப்யோ ததம் ஏதத் பரதம் மம. ராமாயண சர்ம ஸ்லோகம்னு பேரு இதுக்கு. யாராவது ஒருத்தர் அபயம் அபயம்னு சொன்னா அவளை காப்பாத்துவேன். சுவாமி தேசிகன் சொன்னார், அப்பா உங்ககிட்ட நாங்கள்லாம் பயம் பயம் ராக்ஷாலால பயம் சம்சார சாகரத்துல பயம்னா நீ என்ன பண்ணணும், எங்க பயத்தைன்னா போக்கணும். போக்குறது இல்லையே, பயம் பயம்னு வரவாளுக்கு நீ ஒரு பயத்தை கொடுக்கறியடான்னார். அது என்ன பயம்னா அபயம்ன்ற ஒரு பயத்தை கொடுக்கறிய. அபி திரிகயஜுஷம் யதவதீரி தானம் பயம். அதனால அவனை ஏத்துக்க வேண்டியது என்னுடைய கடமையா இருக்கு, ஐஷன் வாங்கோன்னார். சுக்ரீவன் இன்னொரு சந்தேகம்னா என்ன பண்ணார், அங்கேந்து போனா அவன் விபீஷணன் இல்ல ராவணனா இருந்தா என்ன பண்றதுன்னா. நல்ல வேளை இப்பவே கேட்டையே, மறுபடியும் ராவணன்னு சொல்லாம ஒண்ணு தெரிஞ்சுக்கோ சுக்ரீவா, விபீஷணனை விட ராவணன் வந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்படக்கூடியவன் இந்த ராமனாகத்தான் இருப்பேன். அதனால விபீஷணோவா சுக்ரீவா எதிவா ராவண ஸ்வயம், ராவணன் வந்திருந்தா கூட நீ அழிச்சுட்டு வா, நான் அடைக்கலம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கேன்னு எம்பெருமான தவிர வேற யார் அப்படி சொல்ல முடியும். ஓடினா சுக்ரீவன் வானராடலாம், விபீஷணனை வாப்பா நீ பண்ண பாக்கியம், பெருமாள் உனக்கு அடைக்கலம் கொடுத்துட்டார், ஓடி அவரை நீ சரணாகதி பண்ணி ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்ற போது மறுபடியும் சுக்ரீவனுக்கு ஒரு சந்தேகம் ஒரு கொஞ்சம் மனசுல அப்படி யோஜனை பண்ணிட்டு நிக்கிறான். விபீஷணன் டக்க போய் பேசிட்டு இது ராமனுக்கு புரிஞ்சுடுத்து. அவர் அங்கேந்து ஒரு சத்தம் போட்டாராம், விசாசால்தானவன் யக்ஷன் பிருத்திவ்யன் சைவ ராட்சசன் அங்குல்யக்ரேன தான் கன்யா இச்சன் ஹரிகணேஸ்வர. சுக்ரீவா மறுபடியும் என்ன யோஜனை, ஐஷண்ட் வா, நீங்க என்னடா என்னமோ வானரால் சுக்ரீவன் இவாள்லாம் இருந்தா தான் ராவணனை வதம் பண்ண முடியும்னு நினைச்சுட்டு இருக்கேளா. நீங்கள்லாம் ஒரு கருவிடா, எனக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, ராவணனை அழிக்கணும்னா என் கோதண்டம் கூட வேண்டாம், அது கர்வப்பட்டதுன்னா தூக்கி போட்டுருவேன். தம்புரா தூண்டி வேண்டாம், அஸ்திரங்கள் வேண்டாம், நான் நினைச்சா என் கை வரல் நகம் ஒண்ணு போரும், 10 தலைய அத்திரவர் அரக்கர் முடி 10 ஒரு கொத்தாக உதிர்த்துடுவேன். அதனால என்ன அழகு, ராமாவதாரத்துல விபீஷ்ண சரணாகத்தில நரசிம்மாவதார ஞாபகம் வந்துருத்தான் இவருக்கு கோபத்துல. ஏன்னா நரசிம்மன் ஒத்தர் தானே கிள்ளி களைந்தானே கீர்த்திமை பாடி போயின்னு அதை ஹிரண்யனை எந்த ஆயுதம் இல்லாம கதறினார். அந்த ஹிரண்யன் தானடா இங்க ராவணனா வந்திருக்கான், நரசிம்மனா வந்தானடா ராகவ சிம்மமாக வந்திருக்கேன். அதனால எதுக்கும் நீங்க பயப்பட வேண்டாம். அங்குல்யக்ரேன தான் கன்யாம் இச்சன் கணேஸ்வரா. ராமனை தவிர இப்படி கருணையோட யார் சொல்ல முடியும்? இதை கேட்ட உடனே விபீஷணனை அழிச்சுண்டு சகல மரியாதைகளோட சுக்ரீவன் வரா. விபீஷணன் ராமனிடத்துல சேர்ந்து ராமன் எப்படி அனுகிரகம் பண்றார் என்ற வைபவங்களை எல்லாம் நாம் அடுத்த பகுதியில சிந்திக்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.